நான் ஒரு கேள்வி கேட்குறேன் சார். இப்போ எல்லாருக்கும் ஆயில் தெரியுமாங்க சார், இவங்க இந்த வயசில் சாவாங்கன்ட்டு. செல்வி வந்து எப்படி டிசம்பர் 5 வந்து ஜெயலலிதா அம்மா தாண்டிட்டாங்கன்னா பொழைச்சிடுவான்னு எப்படி சார் எதை வச்சு சார் சொன்னார் அப்படின்னு ஒரு டாபிக் நான் கேட்குறேன். எனக்கு தான் அவர்கிட்ட கேட்குறது லட்சம் கொஸ்டின் இருக்குது சார் மைண்டில். அவ்வளோ கேள்வி வச்சுருக்கேன். எம்ஜிஆரை பற்றி, சிவாஜியை பற்றி. எம்ஜிஆரை பற்றி ஒன்று சொன்னார் சார். எம்ஜிஆர் வந்து முருகானே சொல்லிட்டே இருப்பானா சார். வீட்டில் சாப்பிடும் போது, எழுந்துக்கும் போது எல்லா படம் முருகான்னு சொல்லிட்டே இருப்பாரா சார். ஏன்னா இந்த அரசியல் சொல்கிறப்போ அதையும் சேர்த்து சொன்னார். ஆனால் வெளியில் கட்சி சார்ந்த கொள்கை சார் இப்படி வாழ்ந்துட்டார். ஆனால் பெரிய முருக பக்தரியா அவர் அப்படின்னு. அப்போது செல்வி இப்படி சொன்னார் சார். அவ்வளோ அக்யூரேட்டாக கணிக்க முடியுமா சார் ஜோதிடத்தில்? அப்படியே சொல்கிற போது தான் இவரோட ஆயுசை பற்றி சொல்கிறார். எனக்கெல்லாம் 80-85 வயசு வரைக்கும் போவோம் கோப்பி அதான் அப்படின்னார். எப்படி சார் இது? அது இதுக்கு மேலே ஒரு நாள் கூட தாண்டாதா அப்படின்னு. இல்லை அவ்வளோதான், வேலை முடிஞ்சிடும். அது வரைக்கும் தான் அந்த ஒரு ட்ரெயினில் ஏறி பயணிக்கிற மாதிரி தான். ஸ்டேஷன் வந்தால் இறங்கி தான் ஆகணும் அப்படின்னாரு. எனக்கு இன்னொன்னா இந்த 80-85 வயசு இருக்கிற இப்போ காந்திமதி அம்மா கூட இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அவருக்கிட்டே சொல்லியிருக்காரு, எனக்குலாம் ஒரு 80 வரைக்கும் நான் தாண்டி போவேன்னு சொல்லி. என்கிட்ட 80-85 இருக்குங்க ஒப்பினார். அப்போ தான் ஜாதக ரீதியாக அக்யூரேட்டாக கணிக்கலாம். எந்த இடத்துலையாவது இவரோட சாவை பற்றி சொல்லியிருக்காரா அப்படின்னு தேடிட்டே இருக்கும்போது ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காருங்க சார். ஒரு பேட்டியில் ஒரு மனிதன் எப்படி இருக்க போகிறான்னு பார்த்தா அவனோட அப்பாவோட திதியும் பிறந்த நேரமும் பேரனுக்கு எப்போ அந்த திதி வருதோ இந்த காலகட்டத்தில் அப்போ அவன் விதி முடிஞ்சுன்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்போ அந்த மாரகாதிபதினு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. இப்போ ரீசெண்டாக கொடுத்தவரையும் எனக்கு மாரகாதிபதி வந்துடுச்சு, ஏதோ கண்டன்றாங்க, ஏதோ இதுன்றாங்கன்னு சொல்லி